பிரியதர்ஷினி ராகுல், உங்களிடமிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். தமிழகத்தில் பாஜக செல்வாக்கை உயர்த்த அமித்ஷா வியூகம் என்ன? 15ஆம் தேதி வரவிருக்கக்கூடிய நிலையில் நிறையா கருத்து விமர்சனங்கள் எல்லாமே தொடர்வதை நம்ம பார்க்கிறோம். இப்படியான நிலையில் என்ன வியூகத்தை கையில் எடுக்கப் போகிறது பாஜக, குறிப்பாக அமித்ஷா? உங்களுடைய கருத்து பிரியதர்ஷினி, பார்வை. இப்போ நீங்க ஆக்சுவலி கடந்த ட்ரெண்ட் நீங்க பாத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சிருச்சுன்னா, இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மக்கள் டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல போயிருக்காங்க, விச் இஸ் அ வெரி குட் திங். அதாவது ஒருத்தவங்க எப்பவுமே கிரிட்டிசைஸ் பண்றதுதான் ஒரு அரசியலா இருந்ததை போய் எங்க இந்த டெவலப்மெண்ட் கிடைக்குதோ அங்க நம்ம அவங்களோட ஃபோக்கஸ் போறது அப்படின்றதுதான் இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல இருக்கு. could be because younger generations நிறைய இப்ப ஓட்டிங் ஸ்கீம்ஸ் வந்ததுனாலையும் less than 40 yearsல இருக்கிறவங்களோட ஓட்டிங் ஸ்ட்ரென்த் ஆல்மோஸ்ட் மோர் தென் தி ரெஸ்ட் ஆஃப் தெம் இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு இந்த ட்ரிபிங் கைண்ட் ஆஃப், அதாவது நீ தப்பு பண்ணிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றத விட எனக்கு ஆஸ் எண்ட் யூசர் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்றதுதான் அவங்க தெளிவா பாக்குறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ்ல நமக்கு ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் இல்ல அப்படின்றது நம்ம எல்லாரும் அக்செப்ட் பண்ற ஒரு விஷயம் தான். அது நீங்க பார்லிமெண்ட்லயே பார்த்தாலுமே அந்த ரெகுலர் பேஸுக்கு உங்களுக்கு அது புரிய வரும். ஏன்னா எந்த இடத்துல நம்ம கவர்மெண்ட்டை நிக்க வச்சு கேள்வி கேட்கணுமோ அந்த இடத்துல கவர்மெண்ட்டை கேள்வி கேட்காம நம்ம அந்த சட்டையை செஞ்சு இல்ல அந்த இடத்த நம்ம என்ன சொல்றது டெசிமியூட் பண்ணி அந்த நம்ம வெளியில நடத்தினா ஜஸ்ட் வாக்கிங் அவுட் ஆஃப் தி ஸ்பேஸ் இட்ஸ் நாட் கிவிங் தி சொல்யூஷன். டெக்னிக்கலி இட் இஸ் கிவிங் ஒரு ரெட் சிக்னல் கொடுக்குற இடத்துல நீங்க ஒரு கிரீன் சிக்னலா கொடுக்குறீங்க as an opposition, which is not acceptable. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மக்கள் பார்த்த ஒரு தருணத்துல எந்த இடத்துல டெவலப்மெண்ட் இருக்குன்னு பார்த்த ஸ்டேட்டஸ்ல வெரி அன்பார்ச்சுனேட்லி the ruling government has been proving its mettle. ஸோ எந்தெந்த ஸ்டேட்ல அவங்க ரூலிங்ல இருக்காங்களோ அதுல இருக்கிற ஜிடிபியா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கிற க்ரோயிங் கெப்பாசிட்டியா இருக்கட்டும், அங்க இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கட்டும், அங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியலைசேஷனா இருக்கட்டும், அங்க இருக்கிற ரோட் ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், இட் ஹஸ் ஆக்சுவலி பீன் க்ரோயிங். ஒன் பாயிண்ட். ரெண்டாவது, குளோபல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த குளோபல் எக்ஸ்போஷர்ல இன்னைக்கு இருக்கிற குளோபல் எக்ஸ்போஷர் இந்தியாவுக்கு ரொம்ப நிறையவே இருக்கு. யுனைடெட் நேஷன் மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மாதிரி இருக்கிற ஒரு கண்ட்ரியோட நம்ம இல்ல we have our own scope அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே என்னென்ன பாத்தீங்கன்னா end of the day because we are democratic, political strategy அப்படின்றதுதான் முக்கியம். ஸோ இப்போ narrowing down to the question, பிஜேபிக்கு இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, ஒரு பொலிட்டிக்கல் வியூ, ஒரு பொலிட்டிக்கல் கோல் இருக்கிறது மக்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. பட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கிறவங்களுக்கும் புரியாத ஒரு பெரிய புதிரா இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் எலெக்ஷன்ஸ் அவங்களுக்கு எதிராக போச்சுன்னா எலெக்ஷன் கமிஷனை கேள்வி பண்றது, இன்னொரு ஸ்டேட்ஸ்ல எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல அவங்களுக்கு சாதகமா அந்த இடத்துல எலெக்ஷன் கமிஷன் ஒழுங்கா வேலை செய்யுது, எங்கெல்லாம் சாதகமா வரலையோ அந்த எலெக்ஷன் கமிஷன் ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னு இருக்கிற ஒரு ஸ்டாட்டா இருக்கட்டும். அதுக்கப்புறமா இப்போ ஜட்ஜ் வரைக்கும் ஜுடிஷியரி வரைக்கும் அவங்களுக்கு ஃபேவரபிளா வர வரைக்கும் ப்ராப்ளம், அவங்களுக்கு ஃபேவரபிளான ஆர்டர் இம்பீச்மெண்ட் வரைக்கும் போறதான ஒரு ஸ்டெப்பா இருக்கட்டும். இது எல்லாமே ஒரு டெமோக்ரஸியை பிரேக் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸா தான் இருக்கே தவிர டெமோக்ரஸியை வளர்க்கறதுக்கான ஒரு ஸ்கோப்பா இருக்கிற மாதிரி யாருக்கும் தெரியல. ஸோ ஜென்சி பப்ளிக்கா நீங்க பார்க்கும்போது, அதே மாதிரி யங்கர் ஜெனரேஷன் நீங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஹோப் இஸ் மோர் வித் த ரூலிங் கவர்மெண்ட் அப்படின்றதுதான் இட் ஹஸ் பீன் ப்ரூவ். என்ன ரீசன் நம்ம சொன்னாலும் நீங்க திரும்ப பேலட் பேப்பருக்கு போகலாம் அப்படிங்கிற ரீசன் நம்ம சொன்னாலுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பிக்கை எங்க போகுது அப்படின்னா the strategy made by the BJP party அப்படின்றதுல எந்த ஒரு I don't think there is a second opinion about it at all, and they be continuously proving it. நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி பிகார் எலெக்ஷன்ஸா இருக்கலாம், டெல்லி எலெக்ஷன்ஸா இருக்கலாம், இப்ப கேரளாவோட முனிசிபல் எலெக்ஷன்ஸா இருக்கலாம், கன்சிஸ்டன்ட்லி ப்ரூவிங் தேர் பாயிண்ட். நம்ம ஆப்போசிஷனா இதுல என்னோட தவறு செஞ்சிருக்கோமோ அதை நம்ம ரெக்டிஃபை பண்றதை விட்டுட்டு இவங்க பண்றது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனல் கேப்சரிங் அப்படின்ற போக்கத்தை விட்டுட்டு இவங்களும் கொஞ்சம் ப்ரொடக்டிவா யோசிக்க வேண்டிய நேரத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நேரத்தை இருக்காங்க. ஸோ என்னோட ஆஸ் ஆஃப் ஜெனரல் பப்ளிக் என்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னா, அப்போசிஷன் ஷுட் ஃபோக்கஸ் மோர் ஆன் த பாலிசி. நீங்க பண்றது இது சரி கிடையாது, அது சரி கிடையாதுன்னு சொல்றதுக்கு விட என்ன பண்ணணும் அப்படின்றது அப்போசிஷன் அது அப்போசிஷன் பொசிஷனிங் அவங்க பார்லிமெண்ட்டை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றதுதான் பெரிய ஒரு வேண்டுகோளா இருக்கு. பிரியதர்ஷினி, பீகார் வெற்றியை தொடர்ந்து கேரளாவின் உள்ளாட்சி தேர்தல், அதன் முடிவுகள் பாஜகவுக்கு அந்த திருவனந்தபுரத்தை கடந்து
எதிர்பார்த்த வெற்றி கிடைத்ததா பிரியதர்ஷினி? நீங்கள் சொன்னீங்க நிறையா வளர்ச்சியை முன்வைத்து சந்தித்த தேர்தல்கள், வளர்ச்சியை மட்டுமே முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள், இதை தான் கவனத்தில் கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னீங்க. இவையெல்லாம் கேரள மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்களா? அப்படின்னா அதற்கான இவர்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைத்து இருக்கும் அல்லவா? வெஸ்ட் பெங்கால் அண்ட் கேரளா மட்டும்தான் வந்து மேஜர்லி அந்த லெஃப்டிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிற ஒரு ஸ்டேட். ஸோ அங்கதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் இருக்கிறதுக்கான ஸ்கோப் நிறைய இருக்கிறதுக்கான ரெண்டு ஸ்டேட் தான். இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா இந்தியாவில கம்யூனிசம் இருக்கா அப்படின்னா கிடையாதுங்க. இந்தியாவில என்னைக்குமே கம்யூனிசம் இருந்தது கிடையாது. ஸோ நம்ம வந்து இந்தியன் கம்யூனிசம் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த டியூ கோர்ஸ் அந்த இந்தியன் கம்யூனிசமும் இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டமோட சேர்ந்து போச்சு. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இப்போ இந்த வெஸ்ட் பெங்காலோட எலெக்ஷன்ஸ் நீங்க கடந்த வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ஸ் நீங்க பார்த்தாலும் சரி, வேர் பிஜேபி எங்கேயுமே இல்லாத ஒரு பொசிஷன்ல இருந்த பிஜேபி ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த ரூலிங் பார்ட்டிக்கு வந்து இப்போ அப்போசிஷனா வந்து உட்கார்ந்த ஒரு ஸ்கோப்பா இருக்கும். சிமிலர்லி when it comes to கேரளா, நான் திரும்ப வந்துதான் சொல்றேன், லெஃப்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஆன்டி கவர்மெண்ட். என்ன இந்த பிரச்சனை ஆகுதுன்னா என்ன கவர்மெண்ட் பண்ணாலும் அதை எதிர்த்து பேசுறவங்க லெஃப்டிஸ்ட் கிடையாதுங்க. எல்லாருக்கும் ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன், எல்லாருக்கும் சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கணும், சோஷியல் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி இருக்கணும்னு சொல்றதுதான் லெஃப்டிசம். ஸோ இதை வந்து இப்ப மக்கள் வந்து முன்னாடி இந்த அளவுக்கு படிப்பறிவு இருக்கு, இப்ப நமக்கு படிப்பறிவு நிறைய இருக்கிறதுனால when it comes to leftist perspective முன்னாடி இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இடதுசாரிகளுக்கு பிரியதர்ஷினி, இடதுசாரிகளுக்கு ஆல்டர்னேட்டிவா மக்கள் காங்கிரஸை நோக்கி திரும்பி இருப்பதை நம்ம களத்தில் பார்க்கிறோம். நான் முன்னுமே குறிப்பிட்ட திருவனந்தபுரத்தை கடந்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான வெற்றிகளை காங்கிரஸுக்கு தான் மக்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்பதை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். பிரியதர்ஷினி, இடதுசாரிகளுக்கு இப்போ கம்யூனிஸ்ட் ஒரு மாநிலம், ஆப்போசிஷன் காங்கிரஸுக்கு தான் பெரும் வெற்றி வழங்கி இருக்கிறார்கள் அந்த மக்கள். திருவனந்தபுரத்தை கடந்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு மாநகராட்சி, ஆனால் பெரும்பாலான வெற்றிகள் காங்கிரஸ் வசம்தான் இடதுசாரிகளிடமிருந்து சென்று இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதை நான் கேட்கிறேன். இப்ப வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் which is like completely anti government அப்படின்ற ஒரு குரூப்ல இருக்கு. if you want to take the next step வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் and எக்ஸ்ட்ரீம் ரைட் எடுக்கிறது it has to be a transition. நீங்க எடுத்த உடனே நான் வந்து ஆமா மார்க்சிஸ்ட் அப்படின்னு சொல்றவங்க யாருமே சடனா வந்து எஸ் நான் வந்து ஐ வில் ஃபாலோ த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ரைட்டிஸ்ட் பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்றது வந்து ரொம்ப ரொம்ப மார்ஜினல் டிஃபரன்ஸ்ல தான் இட் பி a process. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். ரெண்டாவது விஷயம், பிஜேபியோட ஸ்கோப் may be lesser than Congress in the result, but BJP-யோட scope has grown better than how it had performed in the earlier stage. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஸோ நீங்க கேட்ட கேள்வி வந்து பிஜேபி ஃபைண்டிங் ஸ்டேட் இன் கர்நாடகா, இன் கேரளா அண்ட் இப்ப தமிழ்நாடுல will that make an impact அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா absolutely yes. ஏன்னா இப்ப தமிழ்நாடுல வெரி அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாடு பாலிடிக்ஸோட ட்ரெண்டை நீங்க பார்த்துட்டு போனா கூட எனக்குங்க தமிழ்நாட்டுல வந்து ஹிந்து முஸ்லிம் ரிலேஷன்ஷிப் எல்லாம் நம்ம கொஸ்டின் பண்ணிருக்கோம். எனக்கு தமிழ்நாட்டுல மத ரீதியா நமக்கு வந்து டிஃபரன்சஸ் வந்திருக்கு. தமிழ்நாட்டுல எந்த மத கலவரத்துல எந்த ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் வேற எந்த ஒரு ரிலிஜன் எந்த ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல நீங்க 144 போட்டுருக்கீங்க. இப்ப நீங்க கம்ப்ளீட்டா நீங்க ஹிந்துக்கு தான் டார்கெட் பண்றீங்க. எதுக்கிட்ட பாக்குறீங்க? See, I don't know. You will have your own political strategy. ஆனா அது ஜெனரல் பப்ளிக்கா பார்க்கும்போது தமிழ்நாட்டிலையும் இந்த ரிலிஜியன் பெர்ஸ்பெக்டிவ் இந்த திணிக்கிறது பொலிட்டிக்கல்ஸுக்காக தானே, மக்கள் கிடையாது இல்லையா? ஸோ நீங்க இந்த பெர்ஸ்பெக்டிவ கொண்டு வரும்போது இப்போ என்ன மாதிரி ஒரு செக்யூலரான ஒரு பர்சனும் ஐயோ இந்த மாதிரி பண்றாங்கன்னு ஒரு கவலை வரும்போது எல்லாருக்குமே இது ஓட்ல வந்து திரும்ப தானே செய்யும். இப்போ பீகார் கேரளாவை தொடர்ந்து தமிழகத்தில் அமித்ஷா வரவிருக்கிறார். இங்கு பாஜக செல்வாக்கை உயர்த்த என்ன வியூகம் வச்சிருக்கு கையில் அப்படின்றத நம்ம தலைப்பு வச்சுருக்கோம். இப்போ இந்த இரு மாநில தேர்தல்கள் உணர்த்திய பாடங்கள், கிடைத்த வெற்றி, கிடைக்கப்பட்ட அனுபவங்கள் வந்து தமிழகத்தில் பாஜகவின் செல்வாக்கை உயர்த்துவதற்கு அது பயன்படும் நினைக்கிறீங்களா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கூட the strategies which BJP is doing in தமிழ்நாடு பர்டிகுலரா என்ன சொல்றது, அவங்களோட பொசிஷனிங்கா இருக்கட்டும், லீடர்ஷிப் பொசிஷனிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எலெக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கு. லீடர்ஷிப் சேஞ்சா இருக்கட்டும், எங்கெங்க லீடர்ஷிப் சேஞ்ச் பண்ணா வந்து அவங்களுக்கு கூட்டணிக்கு வந்து இட் வில் பி ஆஃப் ஹெல்ப், அந்த மாதிரி ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும். அதே சமயத்துல மேக்கிங் தேர் பிரசன்ஸ் ஃபெல்ட். இப்போ ஜென்வலி ஸ்பீக்கிங் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி வந்து இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா நம்ம பேசப்பட்டோம்னா கண்டிப்பா பேசப்பட்டல. ஸோ இந்த 4-5 வருஷத்துக்கு எதுவும் லாட் ஆஃப் ஃபுட்பால் which BJP has done particularly in the state of Tamil Nadu.
அதே மாதிரி அந்த சென்ட்ரல் லெவல்லே வந்து நம்ம இந்திய தமிழ்நாடுல இருக்கிற போயட்ஸ் வந்து செலிப்ரேட் பண்றதா இருக்கட்டும். இப்ப மகாகவி பாரதியோட பிறந்த நாள் வந்து டிசம்பர் 16ஆம் தேதி ரொம்ப பெருசா இங்க வந்து டெல்லியில சிறப்பா வந்து நடத்தினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து அவங்க கிரியேட் பண்றது வந்து இட் இஸ் வெரி கிளியர்லி டெல்லியில இருந்து இப்போ ஃபோக்கஸ் ஆஸ் கம் டு தமிழ்நாடு வித் நோ டவுட். கண்டிப்பா வந்து தேர் ஃபோக்கஸ் இஸ் ஆன் தமிழ்நாடு. ஸோ இன்சிடென்ட்லி அதே மாதிரிதான் வந்து நமக்கும் அந்த தமிழ்நாடு லோக்கல் பாலிடிக்ஸ்ல நடக்கிறதுனால there is a very fast hope for BJP to making it smart. இந்த எலெக்ஷன்ல will they make என்ன சொல்றது ஒரு ஸ்வீப் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் இட் இஸ் ரைட் டு சே தட் அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்களோட கொலேஷன் யாருன்னு அவங்க டிசைட் பண்ற வரைக்கும். பட் பியாண்ட் தட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா there will be a very incident ரொம்ப சிக்னிபிகண்டான ஒரு இம்பாக்ட் இன் தமிழ்நாடு கண்டிப்பா பிஜேபி இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு நம்ம தொடர்ந்து பேசலாம். பிரியதர்ஷினி, உங்களுடைய முதற்கட்ட கருத்து பார்வையை நான் எடுத்துக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். பிரியதர்ஷினி ராகுல், உங்களுடைய பார்வை கருத்து மக்கள் தீர்ப்பு தொடர்பா? இல்ல இன்னொரு பேனலிஸ்ட் ஆக்சுவலி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அமித்ஷா வர்றது வந்து பெரிய இம்பாக்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் மக்களோட சைட்ல இருந்து இதுதான் விஷயம். அவர் வந்து ஒரு சாணக்கியர் கிங்ஸ்டன் பிஜேபிக்கு அவர் தான் வந்து ஒரு பெரிய மூளை அப்படின்னு சொல்ற ஒரு தருணத்துல அவரு ஒரு ஸ்டேட்டுக்கு வராரு, ஒரு ஹோம் மினிஸ்டரா இருந்து டைம் எடுத்து ஒரு ஸ்டேட்டுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி வராரு அப்படின்னா அது வரதுக்கு முன்னாடியே கண்டிப்பா தோல்வியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ஒரு பேசிஸ்ன்றது எனக்கு புரியல பர்டிகுலர்லி. ஏன்னா அவர் வர்றதே அவங்களுக்கு எலெக்ஷனுக்காக எப்படி கூட்டணி அமைக்க முடியும், என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பிஜேபியோட பிரசன்ட் அங்க கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு பேசிக் இன்டென்ஷன்ல தான் அவர் வருவாரு கண்டிப்பா. அது பெரிய லாஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்றதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து போன வாட்டி அவர் வந்தாரு என்ன பெரிய இம்பாக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இப்ப பிஜேபியோட கரெக்ட். ஆனா பிஎம்கே பிஜேபியோட போய் சேரலனா கூட பிஎம்கேவோட கூட போய் சேரல. டெக்னிக்கலி தட்ஸ் தி பாயிண்ட். ஸோ அட்லீஸ்ட் தேர் இஸ் சம் பேலன்ஸ், செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் நடந்துட்டு தான் இருக்கு. பொலிட்டிக்கல் கேம் ஹேப்பன்ஸ் லைக் தட். அது அந்த விஷயத்துல வந்து தேர் இஸ் வெரி கிளியர் கிளாரிட்டி. அவர் வர்றது இட் இஸ் ஒன்லி ஃபார் இந்த மாதிரி கோயலேஷன் என்ன சரியா இருக்கும் என்ன பார்ட்டி அப்படின்றது பார்த்துது. இன்னொரு முக்கியமான விஷயம் பிகாஸ் லைக் இந்த ஸ்டேட் என்ன சொல்றது சில ஃபேக்ட்ஸ் தான் வந்து நம்ம கேரளா எலெக்ஷன்ஸ் பத்தி எடுத்து சொன்னதுனால நான் சொல்றேன். ஸோ இட் இஸ் அக்செப்டட். ஏன்னா வந்து ஆன் ரெக்கார்ட் பை பிளாக் அண்ட் ஒயிட் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா வந்து காங்கிரஸ் அவங்களோட கூட்டணி தான் வந்து பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் மற்றவங்க அதாவது இந்த எலெக்ஷன் வந்து ஓட் ஸ்டோரியில தான் நடக்குது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறவங்க கிட்ட கேட்க வேண்டிய ஒண்ணு. இப்ப கேரளால எலெக்ஷன்ல ஓட் ஸ்டோரி நடந்திருக்கா நடக்கலையா? ஸோ அங்க வந்து நடக்காததுனால இப்ப கண்டிப்பா அந்த ஓட் ஸ்டோரி நடந்திருக்காது அப்படின்றது அவங்களோட நம்பிக்கையா இருக்கும். ஸோ இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா when it comes to அவர் இப்ப வராரு மக்களும் வந்து அதுதான் எதிர்பார்க்கறாங்க. ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி கொண்டு வருவாரு அப்படின்றதுதான் எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பத்தி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. என்ன பெருசா வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இம்பாக்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நேஷனல் வைட்ல என்ன பெருசா நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்திருக்கு அப்படின்னு எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் மக்கள் தேர்ந்தெடுத்து அவங்க வந்து அங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாம மக்கள் கொண்டு வந்து நிறுத்த மாட்டாங்க அப்படின்றது ஒரு மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங். முக்கியமான ஒரு விஷயம் நான் சுப்ரீம் கோர்ட்ல இது ஜஸ்டிஃபை பண்ணதுனால சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவங்க சொன்னதுனால நான் இது உங்களுக்கு பண்ணேன். எப்பவுமே பீகார் எலெக்ஷன்ஸை பத்தி நம்ம பேசும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீகார்ல இருக்கிறவங்க வந்து படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடையாது, அங்க வந்து லோவர் பாவர்ட்டி லெவல்ல இருக்கிறவங்க நிறைய பேராங்க. ஸோ அங்க வந்து இந்த மாதிரி இன்ஃபுளுன்ஸ் ரிலீஜியஸா பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும். ஆனா நம்ம எல்லாம் படிச்சவங்க நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம இன்ஃபுளுன்ஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பொலிட்டிக்கலி வந்து ரிலீஜியஸா இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்களா பண்ணலையான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பீகார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சிவில் சர்வன்ஸ் வெளியில வராங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாருமே பீகார் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் கமிங் அவுட். சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸே என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னொரு வாட்டி பீகார்ல இருக்கிறவங்க வந்து பிலோ பாவர்ட்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. என்னோட அதான் கலீக் ஆயிட்டார். நான் உங்ககிட்ட சொல்றது ஒண்ணும் இல்லைன்னா லெட்ஸ் நாட் டீல் இன் எனி அதர் ஸ்டேட். எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் இட்ஸ் ஓன் என்ன சொல்றது. நல்லது. நன்றி பிரியதர்ஷினி, உங்களுடைய இறுதியான பார்வையானதை புரிஞ்சுக்கிறேன்.